வணக்கம் மகரம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எந்தெந்த ஒரு இடத்தில் எல்லாம் நம்பிக்கை வைத்தீர்களோ அங்கிருந்து பெரிய ஒரு இழப்பை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்தது. மகரம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வழி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து வரக்கூடிய ஏமாற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வழியாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நம்ம எதை செய்கிறது, அதை எப்படி செய்கிறது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு கொள்ளக்கூடிய குழப்பங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் ஒருவரை சாதாரணமாக நம்புவது எப்பொழுதுமே கிடையாது. உங்களுடைய மனதில் ஒரு இடம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே நினைத்து ஒரு தருணங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு செயலையும் வேண்டும் என்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. அது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு செயல்களானது ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அதை நீங்களே மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால் மறக்க முடியாமல் அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நபரிடம் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் நிச்சயமாக பகிர்ந்திருக்கலாம். உங்களுடைய திட்டங்களை கூட நீங்கள் சொல்லி இருக்கலாம். உங்களுடைய கஷ்ட நேரங்களில் அவர்களின் ஆதரவை நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் எதுவுமே அவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் அதே இடத்தில் இருந்து வந்த ஒரு மாற்றம், ஒரு தவறான முடிவு, ஒரு ஏமாற்றம் உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயத்தையே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நான் இவரை இவ்வளவு நம்பினேனே, ஆனால் ஏன் இப்படி செய்தார்கள் என்ற கேள்வி இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். மகரம் ராசி என்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பினால் முழுமையாக நம்பக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை இப்பொழுது நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். நம்பிக்கை என்பது நல்ல குணம். ஆனால் அதற்கு அறிவும் கவனமும் சேர வேண்டும் என்பதை அந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக உணர்த்தி காட்டலாம். ஜோதிட நம்பிக்கைகளின்படி சனி பகவான் வாழ்க்கையில உண்மையான மனிதர்களையும் போலியான உறவுகளையும் பிரித்து காட்டும் அனுபவங்களை தேடி கொடுப்பார் என்று இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் சந்தித்த இழப்பு உங்களை பலவீனப்படுத்துவதற்காக மட்டும் கிடையாது. இனி யாரை எவ்வளவு நம்ப வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மகரம் ராசி அன்பர்களே, ஒரு முறை உடைந்த நம்பிக்கை மீண்டும் அதே வடிவில் வரவே வராது. ஆனால் அந்த அனுபவம் உங்களுக்கு புதிய ஒரு அறிவை தேடி கொடுக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய மனிதர்களை உணர்ந்து தேர்வு செய்யக்கூடிய திறன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்து, நம்ம எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்தால் அது நன்மைகளை நமக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அதே போல உங்களை குறைத்து மதித்தவர்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வருவார்கள். அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. அவர்கள் கூறக்கூடிய காரியங்களை கேட்டு எந்த ஒரு முடிவுகளையும் நீங்கள் எடுக்காமல் இருந்தால் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நன்மைகளானது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உன்னால வாழ்க்கையிலும் ஒன்றும் செய்ய முடியாது, நீ எல்லாம் ஒரு ஆளான உங்களுடைய கஷ்ட காலத்துல உங்களை கேவலப்படுத்தி குறைத்து மதிப்பிட்டு உங்களை விட்டு விலகி போனவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அவங்க இப்போ உங்களுடைய உழைப்பையும் வளர்ச்சிகளையும் பார்த்துவிட்டு மறுபடியும் உங்களுடைய பின்னாடி வலிய வந்து நிற்க போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்திருக்கிறது. எனவே அவர்கள் எவ்வளவு தான், ஏன் உங்களுடைய காலில் வந்து விழுந்தாலும், உங்களுடைய மனதை எவ்வளவு தான் மாற்றினாலும் நீங்கள் ஒரு நிமிடங்கள் கூட நீங்கள் மனம் இறங்கி அந்த ஒரு நபர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அழைத்து செல்லக்கூடாது. முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் அவரை ஒரு பார்ட்னராகவும் நீங்கள் சேர்க்கக்கூடாது. சேர்த்தீர்கள் என்றால் அது ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்றாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். ஆனா மகரம் ராசி அன்பர்களை, அவங்க கிட்ட போயிட்டு நீ அன்னைக்கு அப்படி பேசினியேன்னு சண்டையோ வாக்குவாதங்களோ பண்ணவே கூடாது. அவர்கள் வந்தார்கள் என்றால் எனக்கு வேலை இருக்கிறது, அது இதுன்னு சொல்லி ஏதேனும் காரணங்களை சொல்லி மழுப்பி விடுவது உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். முடிந்ததை முடிந்ததாகவே இருக்கட்டும். மீண்டும் அதை நீங்களாக போய் ஆரம்பிக்க கூடாது. அப்படி ஆரம்பித்தாலும் அதுவும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கும் தேடி கொடுக்கும், அவர்களுக்கும் தேடி கொடுக்கும். உங்களுடைய மௌனமும் உங்களுடைய அசுரத்தனமான வெற்றியும் உங்களுடைய செயலும் மட்டுமே அவங்க முகத்துல கரரான ஒரு கரியை பூசக்கூடிய மாபெரும் பதிலடியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதிற்குள் வைத்துக்கொண்டு எல்லா விதமான வேலைகளையும் நீங்கள் செய்யுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறிய
கூறியது உங்க வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கத் தொடங்கும். உறவினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களின் வாழ்க்கையை அழகாக மாற்றி எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்துவிடும். நெருக்கமானவர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வாழ்க்கைக்குள்ள எதை செய்யணும் அதை எப்படி செய்யணும் என்கிற ஒரு அறிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது நிச்சயமாக பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் இப்பொழுது நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கலாம். மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறி உங்களுடைய வாழ்க்கையவே இன்னும் அழகாக மாற்றக்கூடிய ஒரு தருணங்களும் நிச்சயமாக கிடைக்கும். தன வரவுகள் மூலம் திருப்தியானது உண்டாகக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கப் போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது உங்களுடைய மனதிற்குள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் புதிய நண்பர்கள் நல்ல ஒரு ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவார்கள். கடந்த காலத்தில் பழகிய மனிதர்களால் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் சந்தித்திருந்தாலும் உங்களுடைய நல்ல மனதிற்கு உண்மையான நேர்மையான சில புதிய நண்பர்களின் வட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்போது உங்களுக்கு உருவாக போகுது. அவர்கள் உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவையான சில அருமையான உதவிகளையும் வழிகாட்டுதல்களையும் நிச்சயமாக கொடுப்பார்கள். அதை எப்படி செய்யணும், எந்த ஒரு முறையில் செய்யணும் என்றெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதை நீங்கள் இப்பொழுது நினைத்து பெருமைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். நீ தைரியமா அடியெடுத்து வை, நாங்க உனக்கு பின்னாடி இருக்கோம்னு அவங்கள சிலர் உங்களுக்கு பக்கப்பலமா வந்து நிக்க போகின்ற ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. புதிய நட்பின் ஆதரவோடு நீங்கள் எதையும் செய்தீர்கள் என்றால் அதில் நிச்சயமான ஒரு முன்னேற்றமானது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். மகரம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில சில நேரங்களிலும் நாம் தனியாக போராடுகிறோம் என்ற உணர்வுகள் நிச்சயமாக வரத்தான் செய்யும். நம்முடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, நம்முடைய மனதில் இருக்கும் பாரத்தை சொல்ல ஒரு சரியான மனிதர்கள் கூட இல்லையே என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். சில நட்புகள் எதிர்பார்த்த அளவுக்கு துணையாக இல்லாமல் கூட நிச்சயமாக போனதும் உண்டு. அதனால் புதிய மனிதர்களை நம்புவதற்கோ ஒரு தயக்கம் உங்களுடைய மனதில் இன்னும் உருவாக்கிக் கொண்டே தான் இருக்கும். ஆனால் மகரம் ராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில புதிய மனிதர்களின் அறிமுகங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அமையப் போகிறது. இந்த புதிய தொடர்புகள் வெறும் நட்பாக மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் உதவக்கூடிய ஒரு நல்ல ஆதரவாகவே இப்பொழுது மாறிவிடும். உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளும் மனிதர்கள், உங்களுடைய உழைப்பை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்கள் அருகில் வரக்கூடிய வாய்ப்புகளானது இருக்கும். குரு பகவானின் அருள் நல்ல மனிதர்களின் சேர்க்கைகளையும் சரியான வழிகாட்டுதல்களையும் தரும் என்று ஜோதிடத்தில் நம்பப்படுகிறது. மகரம் ராசி என்பர்களே, கடந்த காலத்தில் உங்களை கைவிட்டவர்களை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். இனிமேல் வாழ்க்கைக்குள்ள நடப்பது எப்படி இருக்கும் என்பதை புரிந்து நீங்கள் நடந்து கொண்டாலே இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நிச்சயமா நல்லதை தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கத் தொடங்கும். உறவினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களின் வாழ்க்கையை அழகாக மாற்றி எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்துவிடும். நெருக்கமானவர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வாழ்க்கைக்குள்ள எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும் என்கிற ஒரு அறிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது நிச்சயமாக பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் இப்பொழுது நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கலாம். மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறி உங்களுடைய வாழ்க்கையவே இன்னும் அழகாக மாற்றக்கூடிய ஒரு தருணங்களும்
வரவுகளும் நிச்சயமாக கிடைக்கும். தன வரவுகள் மூலம் திருப்தியானது உண்டாகக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கப் போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது உங்களுடைய மனதிற்குள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் புதிய நண்பர்கள் நல்ல ஒரு ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவார்கள். கடந்த காலத்தில் பழகிய மனிதர்களால் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் சந்தித்திருந்தாலும் உங்களுடைய நல்ல மனதிற்கு உண்மையான நேர்மையான சில புதிய நண்பர்களின் வட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்போது உங்களுக்கு உருவாக போகுது. அவர்கள் உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து உங்களுடைய தொழில்